சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 10,000க்கு பட்டுப்புடவை எடுத்திருக்கீங்களாமே, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது புடவை காட்டுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையா? எடுத்த மாதிரி தெரியலையே. யாரு? வெற்றி சொன்னானா? ஆமா, உங்க பிள்ளை சொல்லிதான் என் தம்பி என்கிட்ட சொன்னா. அதான் நான் அந்த புடவைய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். பரவாயில்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வராது எனக்கு 10,000க்கு பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கீங்களே. என் தம்பி உங்க குடும்பத்தை பத்தி நான் வந்ததுல இருந்து உயர்வாவே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன அந்த குடும்ப வசத்தின்னு நான் கூட நினைச்சேன். ஆனா நிச்சயத்துக்கே வராத எனக்கு சம்மந்தியோட நெருங்கின சொந்தம்னு 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கீங்களே. என் தம்பி பேசுறதுல தப்பே இல்லைன்னு உடனே அதை பார்த்துட்டு போலான்னு தாங்க வந்தேன். ஏங்க, அந்த புடவை எடுத்துட்டு வாங்களே. என்னங்க ஏன் வாய பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அத்தை, நீங்க எங்க? இல்ல, வெற்றி உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னதா உங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதான் அதை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. 10,000க்கு புடவையா? ஆமாண்டா, அப்பந்தான் சொன்னா. என்னம்மா, உனக்கும் தெரியாதா? இல்லம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணல. இனிமேதான் எடுப்போம். உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சிருக்கிறதா மாமா சொன்னாங்களா? அட என்ன, ஆளாளுக்கு அவன் சொன்னானா இவன் சொன்னானான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. உன் மாமா சொல்ல போய் தானே என் தம்பி என்கிட்ட சொன்னா. அதனால தானே நானும் இங்க பார்க்க வந்திருக்கேன். இப்ப என்ன, புடவை எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த அம்மாவை சமாளிக்க ஆறுமுகம் சார் தான் ஏதாவது சொல்லிருக்கணும். அம்மா வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எல்லாரும் ஒன்னா எங்க போயிட்டு வரீங்க? எல்லாரும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போயிட்டு வரோம் அத்தை. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அப்படின்னு போஸ் கொடுத்து எடுப்பாங்களே, அதுவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிளையும் பொண்ணு சேர்ந்து போட்டோ எடுக்கிறத இப்பெல்லாம் பழக்கமாவே உண்டாக்கிட்டாங்க. ரிசப்ஷனும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சிடுறாங்க. தாலி கட்டத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வாழ்ந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. சரி, அது கிடக்கட்டும். எனக்கு புடவை எடுத்ததா உங்க அப்பன் சொன்னானே, அது என்ன கதை? அது நான் எடுத்திருக்கேம்மா, அது இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படியா? உங்களை அன்னைக்கு பார்த்ததுமே நான் எடுத்து வச்சிட்டேன். அப்படியா? ஆமாமா, 10,000 நான் சொன்னாரு. நான் 15,000க்கு எடுத்து வச்சிருக்கேம்மா. 15,000மா? இவங்களுக்கெல்லாம் தெரியாம நீ எடுத்து வச்சிருக்கியா? ஆமாமா, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தா அன்னைக்கே உங்களுக்கு எல்லா மரியாதையும் பண்ணிருப்போமா. ஆனா நீங்க கல்யாணத்துக்கு தானமா வந்திருக்கீங்க, அதனால்தான் எந்த குறையும் இல்லாம செய்யணும்னு நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். பரவாயில்ல, நீ என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கியே. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ஆறுமுகம் சார் உங்களை பத்தி எவ்வளவு சொல்லிருக்காரு தெரியுமா? என்னை வளர்த்து ஆளாக்குனது என் அக்கா தான். அவங்க மனசு திருப்தியா என் புள்ளைய வாழ்த்தணும், அப்பதான் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணத்துல அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும்னு என்னையும் வெற்றியுமே தனியா கூப்பிட்டு சொன்னாரு. என் தம்பி அப்படியா சொன்னா? எனக்கு தெரியும், அவனுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. சொல்லிருப்பான். என்ன, நிச்சயத்துக்கு கூப்பிடாம விட்டுட்டானேன்னு நான் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தேன். ஆனாலும் தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடுங்கிற மாதிரி உன்கிட்ட என்னை பத்தி சொல்லிருக்கான் பாத்தீங்களா? பரவாயில்ல, நீயும் நல்ல பொண்ணாதான் இருக்க. அவன் பேச்சை கேட்டு எனக்கு மரியாதை செய்யணும்னு புடவை எடுத்து வச்சிருக்கியே, போய் அந்த புடவை எடுத்துட்டு வா. என்னம்மா
ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுமா? அதுக்கு நூலெல்லாம் முடிய வேண்டாமாமா? எவ்வளவு காஸ்ட்லியான பட்டெல்லாம் கட்டியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுங்களாமா? அத்தை, சுந்தரி மேடம் மட்டும் இல்ல, இவங்க குடும்பமே பாஸ்தலையும் சரி மரியாதையிலையும் சரி யாருக்கும் எந்த குறையும் வர விடாம பாத்துப்பாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். சரிடா, நான் வரேம்மா. இந்த பாரு, நூல் முடிச்சு போட்டதும் எனக்கு சொல்லுமா, நான் வந்துடுறேன். நேரா உங்க கைக்கு அதுவே வந்துருமா. நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளுமா? உங்களை மறுபடியும் இங்க வர வச்சு நாங்க சிரமப்படுத்துவோமா? அதுவும் சரிதான். சரி மறந்துடாத. வரேன்டா. வரேங்க. தேங்க்ஸ் மேடம். சார், நான் வரேன். எப்படி இவங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தம்மா. எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சிட்டம்மா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. உஷாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாத்துக்கலாமா? சரி, உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.